நம்ம செய்கிறதுங்க கிச்சடிங்க. கிச்சடி ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் ரவைங்க, அரை டம்ளர் சேமியா, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, பச்சை மிளகா 2, வரமிளகா 2, மல்லி, கருவேப்பிலை, பீன்ஸ், கேரட்டை அறுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்தப்பருப்பு, முந்திரிங்க, சிறிதளவு மஞ்சத்தூள், வெங்காயம், அப்புறம் வறுக்கிறதுக்கு நெய்யுங்க. இப்போ வந்து நம்ம ரவையை வறுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம இந்த ரவை இருக்கு இல்லைங்களா, ரவையை வறுத்துக்கலாங்க. 1 டம்ளர் ரவைங்க. இது வறுத்த ரவை தாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அதுலேயே இந்த சேமியாவும் போட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பை கம்மியாக நல்லா வச்சுக்கோணுங்க. அரை டம்ளர் சேமியாங்க. நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கோணுங்க. அப்புறம் தான் நம்ம தாளிக்கணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாங்க. இதை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய்ங்க. எண்ணெய் கிச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெள்ளை உளுந்தப்பருப்பு, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காயுதுங்க, கொஞ்சம் காயிட்டு உப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு, கடுகு, முந்திரி பருப்பு எல்லாமே போட்டுடலாங்க. நல்லா பொரியுதுங்க. பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. ரொம்ப விட்டால் முந்திரியெல்லாம் கருகிருங்க, அப்புறம் டேஸ்ட் இருக்காது. அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா 2, பச்சை மிளகா 2, மல்லி, கருவேப்பிலை, இந்த மஞ்சத்தூளுங்க, சிறிதளவு மஞ்சத்தூள். நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கினதும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம இந்த பீன்ஸ், கேரட்டை போட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் கரெக்டான பதத்தில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பீன்ஸ், கேரட்டை போட்டுட்டு நம்ம லைட்டாக சால்ட் நூன் போட்டுட்டு 2 பெரட்டி அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்படியே சிம்லேயே அது வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றணுங்க, கிச்சடிக்கு தேவையான தண்ணியை. சரிங்களா? கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் கிச்சடி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி மாதிரியே இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், உப்பு சால்ட்டு வந்து கொஞ்சமாங்க. பாருங்கள், அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. கிச்சடிக்கு தகுந்த உப்பு அப்புறங்க. இப்போ வந்து இந்த காய்க்கு தகுந்தது, காய் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானது இதுங்க. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம சிம்மில் கொஞ்சம் அடுப்பை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக கரெக்டாக காயும் வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்படி தான் அங்கே மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 2 கிளறி பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரவை 1 டம்ளருங்க, சேமியா அரை டம்ளருங்க. அப்போ நம்ம 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இதில் 2, 3, சுடுதுங்க, தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டேங்க. 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. உப்பு தேவையான அளவு 1.5 ஸ்பூன் உப்புங்க. சரிங்களா? இப்போ இது அப்படியே வேகட்டுங்க. வெந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது நம்ம இந்த ரவையும் சேமியாவும் போட்டு கிளறதை பார்க்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரவையை போட்டு கிளற வேண்டியது தாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரவையை அப்படியே கொட்டிக்கலாங்க. ரவையை கொட்டிட்டு நல்லா நம்ம கிளற வேண்டியது தாங்க. கிளறுனா கிச்சடி ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆயிருங்க. சரிங்களா? இது நல்லா முக்காப்பாக வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம பார்க்கலாங்க. ரவையை கொட்டிட்டோம், கட்டியே இல்லைங்க. இது அப்படியே நல்லா வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், முக்காப்பாக நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்துட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிடலாங்க. சிம்மில் மூடி வச்சு 2 நிமிஷத்தில் கிச்சடி ரெடிங்க. ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடிங்க. இதில் வேணால் பட்டாணி போட்டுக்கலாங்க.
தேவைப்பட்டவங்க பட்டாணி, உருளைக்கிழங்கு அவங்கவுங்க இஷ்டங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேங்க. கடைசியில் இப்படி நெய் ஊற்றினாதாங்க சூப்பராக நல்லா இருக்குங்க. நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி ரெடி ஆயிருங்க. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. சிம்மில் அப்படியே தம்மில் மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. சரிங்களா, நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வைக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடிங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. சரிங்களா, இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள் கிச்சடி ரெடிங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இதே தாங்க, 1க்கு 1.5ங்க. 1 டம்ளர் ரவை, 1/2 டம்ளர் சேமியாங்க. அதுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. வெங்காயம் 2 சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயங்க. 2 பச்சை மிளகா, 2 வரமிளகாங்க. இஞ்சி ஒரு விட்டுங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்புங்க. சரிங்களா, எல்லாம் போட்டு லைட்டாக மஞ்சத்தூளுங்க எல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம ரவையும் சேமியாவும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணி கொதித்த உடனே நம்ம அது போடணுங்க. உப்பு போடணுங்க. சரிங்களா, இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.